ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்டிஜிட்டல் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 2021 Adobe Photoshop 2021 வந்த புதிய இன்னொரு ஃபீச்சர்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். ஸ்கையை எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது. வெட்டிங் கப்பல்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு லொக்கேஷன்னு போயிட்டு அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி கட்டாயம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எல்லாம் பொதுவாகவே ரொம்ப பேர் எடுக்கிறது தான் வளமையாக ஸோ இந்த அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கை கட்டாயம் வரக்கூடியதாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கையை வச்சு ஃபோட்டோ அடிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், வடிவாக இருக்கும். சில நேரம் ஸ்கையில் அந்த தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கலாட்டி ஃபோட்டோஷாப்பில் ஸ்கையை ரிப்ளேஸ் பண்ணி டச்சப் பண்ணி இன்னொரு ஸ்கை புதுசாக அங்கே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை எப்படி செஞ்சு முடிக்கலும் அண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம். புதிய டெக்னிக் சொல்லி தந்துருக்குறாங்க. புதிய மெத்தட் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெத்தட் அப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்கையை மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸி. நாங்கள் இப்போ இது பார்ப்போம் ஃபோட்டோஷாப் Adobe Photoshop 2021 இருக்கிற இந்த புதிய ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய கேப் ஸ்கையில் ஃபில் ஆகுது. இப்போ இந்த ஸ்கை பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக பிளாங்காக இருக்குது. க்ளவுட்ஸ் அப்படி இல்லை, பெரிய டீட்டெயில் இல்லாத நார்மல் ஸ்கை இப்போ இந்த ஸ்கையை நமக்கு ரிப்ளேஸ் பண்ண வேணும்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல இந்த மெத்தடுக்கு முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணோம். குயிக் செலெக்ஷன் அப்படி இல்லாட்டி மேஜிக் டூலில் போயிட்டு இப்படி ஸ்கையை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான ஸ்கை கொண்டாந்து இந்த செலெக்ஷனை நாங்கள் போட்டோம். இதைத்தான் நாம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய மெத்தட் எப்படின்னா நாம் எடிட்டுக்கு போய்த்தாச்சு. பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. எடிட், அப்புறம் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்டை ஒரு அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஸ்கை டெம்ப்ளேட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறான் ப்ளூ ஸ்கை, ஸ்பெக்டக்குலர், சன்செட்ஸ், 3 விதமான கேட்டகரியில் ஸ்கை கொடுத்துருக்குறாங்க ஃபோல்டர்ஸில். இப்போ நம்ம தேவையான ஒரு கேட்டகரிக்கு போயிட்டு நமக்கு எந்த ஸ்கை வேணுமோ அந்த ஸ்கை மேலால் இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவர் அங்கே உடனே ரிப்ளேஸ் ஆகிடுவார். பார்த்துட்டிங்களா எவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ இது வேணாட்டி அடுத்தது. ஸோ இது வேணாம், உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதுவும் பிடிக்கல, நெக்ஸ்ட். ஸோ இந்த கேட்டகரியே பிடிக்கல அப்படின்னா இன்னும் கீழே வாங்க, புதிய கேட்டகரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எவ்வளோ வடிவாக ஆட்டோமேட்டிக்லி அவர் சேஞ்ச் பண்ணிக்கொள்வாருன்னு அந்த ஏரியாவை. ஒன்றுமே பண்ணது இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவர் ஒட்டோவாக அந்த ஸ்கையை அந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் 2020 புதிய ஃபீச்சர்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டரில் நாங்கள் அடுத்த ஃபோல்டருக்கு போவோம். ரைட், நமக்கு தேவையான மாதிரி ஸ்கை உடனே ரிப்ளேஸ் ஆகுது. ரொம்ப அழகாக ரொம்ப வடிவாக இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா ரைட், ஓகே. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஸ்கை கேட்டகரி ஒன்றுமே நமக்கு பிடிக்கல. அப்போ நம்ம போடக்கூடிய வளமையாக நம்ம போடக்கூடிய ஸ்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை எப்படி இந்த கேட்டகரிஸில் இந்த ஃபோல்டர்ஸில் இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் இந்த ஃபோல்டர்ஸில் எப்படி சேர்த்துக்கொள்றதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு செட் அசடு ஒன்றுக்கு மேலே ஸ்கை ரிப்ளேஸ் பண்ண வேணும்னு நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி கிளிக் பண்ணினா நியூ ஸ்கை
அப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே போயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான ஸ்கை எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க, ஓப்பன் பண்ணிவிடுங்க. ரைட், இதுக்கு பேர் நான் 001 கொடுக்குறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம புதிய கேட்டகரி இப்போ நாம் போட போகிறது நமக்கு தேவையான ஸ்கை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை வந்துட்டு, ஸோ நாங்கள் இன்னொன்று ஆட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஸ்கை நாங்கள் ஆட் பண்ணி பார்ப்போம். இது 002 கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்துட்டு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான ஸ்கை செட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் அது உள்ளுக்கு போய் தரும். அது வெளியால் விழுந்தால் வந்து இந்த ஃபோல்டர்ஸுக்கு வெளியால் விழுந்தால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க, அந்த ஃபோல்டர்ஸுக்கு ஃபோட்டோவாக போய் தரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நமக்கு தேவையான மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் Adobe Photoshop 2021 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. நாம் இப்போ பார்ப்போம் வந்து இப்போ நாங்கள் இந்த படத்தை பார்த்துட்டோம். நாங்கள் இன்னொரு புதிய படம் ஒன்று எடுத்து இமேஜ் ஒன்று எடுத்து பார்ப்போம் வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுண்டு. சேம் மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுண்டு. ரைட், இப்போ நாங்கள் இந்த மரம் செட் அப்படி எடுத்துட்டோம், தென்னை மரம். ஓகே, நம்ம மெத்தட் எடிட் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். பாருங்கள் ஒன்றுமே செய்யலை, எடிட்டுக்கு போய்த்தாச்சு, ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸ்கையை செலக்ட் பண்ண தேவையில்ல, அதை காப்பி பண்ண தேவையில்லை, வேறு எங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் எடிட் போயிட்டு ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்துட்டிங்கன்னா வந்து ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் லோட் ஆகிடும். உங்களோட மிஷின் ஸ்பீடுனா இது ரொம்ப குயிக்காக வந்துடும். ரைட், நாங்கள் கொடுத்தது அப்படி இல்லாட்டி இதில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்கை எடுத்துட்டேன். ஓகே, பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஓகே கொடுத்த சேருக்கு புதிய லேயர் புதிய குரூப்பில் அப்படியே வந்துடுது. இது உங்களுக்கு தேவையில்லாட்டி டிலீட் பண்ணிடலாம் டிரெக்டாகவே. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எதுவுமே ஃபோட்டோஷாப்பில் செய்கிறது ஈஸி இல்லை. நீங்கள் வெட்டிங் ஆல்பம் செய்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோஷாப் எடிட்டிங் செய்கிறதா இருக்கட்டும், அப்படி ப்ராடக்ட் ஏதாவது எடிட் பண்ணுறதாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகி கொண்டுட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு செஞ்சிடலாம் வந்து. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கையை போட்டுட்டு எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டார்க் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களோட மெமரியில் வந்து இது நிற்கும். ஸோ இது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது டெம்பரேச்சர் இருக்குது, இதை மாற்றி பாருங்கள், லைட் பண்ணி பாருங்கள், டார்க் பண்ணி பாருங்கள், டெம்பரேச்சர் கூட்டி பாருங்கள், குறைச்சி பாருங்கள். இந்த ஸ்கேலை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T போய்த்து அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவசியமே இல்லை. இப்படி பார்த்துக்கிட்டே வந்து இங்கே வச்சே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஃபோட்டோவை திருப்பி கொள்ளலாம். ஃப்ளிப் மெத்தடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எவ்வளோ ஈஸியாக இந்த எல்லா மெத்தடுமே இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஃபங்க்ஷனால் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் உங்களுக்கு நல்லா ஈஸியாக பிடிக்கும் காட்டும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு லெவலுக்கு நீங்கள் காட்டி வந்து இதெல்லாமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்யலாம். திரும்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் போட்ட ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்டு ஒரு ஃபோல்டரில் குரூப்பாக அந்த செட் அப்படியே வந்திருக்கு. நமக்கு இப்போ இந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணினது வந்து நமக்கு செட்டிஸ் இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணி இதை அப்படியே டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது செட் அப்படியே தூக்கி டிலீட் பண்ணிடலாம் வந்து. பார்த்துட்டிங்களா?
ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டு ரைட். இப்போ திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். எடிட், ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். இங்கே அவுட்புட்டில் வந்து நியூ லேயர் இருக்குது. நீங்கள் நியூ லேயர் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஓட்டோவாக அவர் இதே மாதிரி ஒரு புதிய லேயரில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் குரூப் பண்ணி அவர் செப்பரேட்டாக தந்துடுவார். ஸோ இதை ட்ரெஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மெத்தடை வந்து யாருமேலாம் பழகிட்டாங்களோ, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபி பழகுறவராக இருக்கட்டும் வந்து, அப்படி இல்லாட்டி யாராவது பேசிக் ஃபோட்டோகிராஃபி ஃபோன்லேயாவது ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க இருக்கட்டும், இதை அவங்க பழகிட்டாங்கன்னா வந்து அவங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்கையை அவங்களுக்கே ரிப்ளேஸ் பண்ணிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் எடுக்கலாம். வந்து நல்ல இமேஜ், அழகான ஒரு இமேஜ், நல்ல அவுட்புட் எடுத்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கடைசி அவுட்புட்டில் வந்து அவங்களுக்கு எடுத்து போல வந்து. ஸோ இதை ப்ளீஸ் பண்ணி இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இப்படியே பார்த்துட்டு விட்டுடாமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதை ஷேர் பண்ணத்தான் வந்து எல்லாருக்கும் வந்து நாலேஜ் போய்ட்டு சேரும். வந்து நானும் டிசைனர் தான், நான் இதெல்லாம் சொல்லித்தரது வந்து எல்லாருக்குமே இந்த நாலேஜ் போய்ட்டு சேரணும். தான் வந்து இது புதிய 2021 புதிய ஃபோட்டோஷாப்பில் வந்து புதிய டெக்னிக்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து நாம் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது, இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாருமே வந்து ஒரு டிசைனரை தேடி போகக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு வந்தாலும் வந்து அது எல்லாருமே பண்ண தேவையில்லை. வந்து அப்போ சிலவங்களுக்கு வீட்டில் இருக்கிற மிஷினில் இதே மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸை வந்து அவங்களுக்கே அழகுபடுத்தி ஒரு நல்ல அவுட்புட் ஒன்று எடுக்கலாம். வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து எல்லாருமே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் வீடியோ நான் செய்ய பார்த்துட்டு இருக்கிறேன், செய்ய டைம் இல்லை. ஸோ பார்ப்போம், எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எல்லோரும் வீடியோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு போடுறேன். கட்டாயம் பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் புதிய வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்.